சரஸ்வதி, என்ன கமலா, நீ எப்படி இங்க? நான் உயிரோட இருக்கிறத பார்த்து எல்லாரும் உன்ன மாதிரி தான் ஆச்சரியப்படுறாங்க. என்னால நம்பவே முடியல கமலா. இறந்து போன நீ எப்படி உயிர் பொழைச்சு வந்து நிக்கிற? நான் உண்மையிலேயே சாகல சரசு. ஹார்ட் அரெஸ்ட் ஆகி மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு நான் இறந்துட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன மார்ச்சுரியில வச்சிருந்தப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே மூச்சு வந்துருச்சு. நான் உயிர் பொழைச்சிட்டேன். நான் நர்ஸா வேலை பார்த்த காலத்துல இப்படி செத்துட்டதா நினைச்சு ஒருத்தர் திரும்பவும் உயிர் பொழைச்ச சம்பவத்தை நீயும் நானும் ரொம்ப அதிசயமா பேசியிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? கடைசியில இப்ப நானே அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். நீ எனக்கு அதிசயமா ஆச்சரியமா தெரிஞ்சாலும் உயிர் பொழைச்சிருக்கல, எனக்கு அதுவே போதும் கமலா. ஷோ, இவன் மேல ஒரே ஆஸ்பத்திரி நெடியா இருக்கு. நர்மதா எந்த ஆதரவும் இல்லாம தனிமரம் ஆயிட்டாளேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா கடவுள் உனக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து அவளுக்கு துணையா பக்கத்திலே இருன்னு அனுப்பிட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி கமலா, வா கேண்டீனுக்கு போய் காஃபி குடிச்சிட்டே பேசலாம். இல்ல சரசு, தயவு பண்ணி எனக்கு கோச்சிக்காத. எனக்கு டைம் இல்ல. நான் திரும்பவும் ருத்ராமா வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்ப உடனே போயாகணும். நான் இப்ப வந்ததே உன்னை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்ப ஒரு முறை உன்கிட்ட பிரசவ ஃபைல் பத்தி கேட்டிருந்தேன்ல, அதை எடுத்து வச்சிருக்கியான்னு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். அதை எப்படி என்னால மறக்க முடியும்? அதை கேட்டு வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் சரசு. அது எங்க இருக்கு? இப்ப எனக்கு எடுத்து கொடுக்க முடியுமா? நீ கேட்டுட்டு போன அடுத்த நாளே உனக்காக அதை நான் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் நீ இறந்துட்டேன்னு தகவல் கேட்டு திரும்பவும் அதை அங்கேயே வச்சிட்டேன். இப்ப அதெல்லாம் பெரிய டாக்டர் கிட்ட இருக்கு. அங்கிருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் ஏன் எதுக்குன்னு நிறைய கேள்வி கேட்பாரு. தயவு பண்ணி எனக்காக எடுத்து கொடு சரசு. உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். என்ன சரசு யோசிக்கிற? எனக்காக இந்த உதவி கூட செய்ய மாட்டியா? அது ரொம்ப சிரமமான காரியம்தான். ஆனா நான் உனக்காக முயற்சி பண்றேன். அதை எடுத்து வச்சுட்டு உனக்கு நான் ஃபோன் பண்றேன், வந்து வாங்கிக்கோ. சரி சரசு, உன் போனுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். நான் வரேன். காருக்குள்ள ஏற்கனவே ஒரு ஆள் இருக்காங்களே, யாரா இருக்கும்? உள்ள போனவ வெளியே வந்துட்டா? சரஸ்வதி என்ன சொன்னா? பெரிய டாக்டர் கிட்ட இருந்து அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரியே தான் என்கிட்டயும் சொன்னா. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே அப்புறம் எடுத்து தரேன்னு சொல்லிட்டா. எப்ப குடுக்கறேன்னு சொல்லிருக்கா? அதை எடுத்த உடனே எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காமா. வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிருக்கா. ரொம்ப சந்தோஷம். டிரைவர் மேடம், வந்து வண்டி எடு. ஓகே மேடம். ஹலோ ஹலோ சக்தி, வீடியோ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? ஏய், யாரடி நீ? என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகும், பரவாயில்லையா? அமௌண்டா? ஏன்னா நியூஸ் பேப்பர்ல உன் போட்டோவையும் சிவா போட்டோவையும் தனித்தனியா போட்டு நியூஸ் வெளியிட்டதுக்கே ருத்ரா வீடு பத்திட்டு எரியுது. இப்ப அவன் உன் கழுத்துல தாலி கட்டுற வீடியோ வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அடடா, நினைச்சு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கே. சரி, நம்ம டீலிங் பேசுவோமா? என்ன கேக்கலாம்? எவ்வளவு கேக்கலாம்? சரி, டீலிங்லாம் போன்ல பேசிக்க வேண்டாம். நீ என்ன பண்ற? ஈசிஆர்ல இருக்க ப்ளூமன் ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துரு, நம்ம பேசிக்கலாம். ஏய், என்ன இதுக்கு அவ்வளவு தூரம் வர சொல்ற? என்னால அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது. இங்க பாரு டார்லிங், இப்ப நான் உன்னை செவ்வாய் கிரகத்துக்கு வர சொன்னாலும் நீ வந்துதான் ஆகணும். ஏன்னா மேட்ரு அவ்வளவு சீரியஸ்னு நான் சொல்லி உனக்கு தெரிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன
மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. சரி, நீ தைரியமான பொண்ணாவே இரு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நீ பார்த்து ரசிச்ச அந்த வீடியோவை ருத்ராவுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். வேண்டாம் வேண்டாம், அந்த வீடியோவை ருத்ராமாக்கு அனுப்பிடாத. நீ சொல்ற இடத்துக்கு நான் வரேன். இந்த பயம் எப்பவும் இருக்கணும். அப்புறம் நான் எவ்வளவு பணம் டீல் பேசுறேனோ அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. என்கிட்ட இருக்கிற உன்னோட வீடியோ போட்டோ ஆதாரத்தை நீ வாங்கிடு. அப்புறம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கூலா சில்லா உன் வழியில நீ போ, என் வழியில நான் போறேன். பாய். ஹலோ. இது சிவா சார் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம். அவர் வந்தா பிரச்சனை இன்னும் பெருசா ஆயிடும். நாமளே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அனி, இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஆனா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? உன்கிட்ட என் லவ்வ ப்ரப்போஸ் பண்ணதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் சிவா. சொல்லு அனி, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி சிவா? அப்ப சொல்ல மாட்டேன். அப்படித்தானே? ஆமா. நல்லது. ஏய் சிவா, எங்க போற? வீட்டுக்கு. ஏன்? ஏன்னா நீ எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேங்கிற உண்மையை சொல்லல, அதனால நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய், இதெல்லாம் பிளாக்மெயில். அப்ப சொல்லு. கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா? ஆமா, சொல்லிதானே ஆகணும். சரி, சொல்றேன். என் லைஃப்ல நான் முக்கியம்னு நினைக்கிற ஒருத்தரை உனக்கு நான் இன்ட்ரோ பண்ண போறேன். எனக்கு தெரியாம உன் லைஃப்ல அப்படி யாரும் முக்கியமான ஆள் இருக்காங்க? இருக்காங்க சிவா. அந்த நபர் யாருங்கிறது சஸ்பென்ஸ். சாரி சிவா, இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. அவரை நேர்ல பார்த்துதான் நீ தெரிஞ்சுக்கணும். போலாமா? வா. அந்த முக்கியமான ஆள் யாருன்னு நானும் பாக்குறேன். உன் ரகசியம் எதை பத்தியும் உன்கிட்ட பேசிக்காம சும்மா வீட்டு வேலை பார்க்க வந்திருக்கான்னு மட்டும் நினைச்சுக்காத. டைம் பார்த்து பேச வேண்டிய ஆளுகிட்ட எல்லாத்தையும் பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ அண்ணே, ஒரு செம்ம மேட்டர் கிடைச்சிருக்கு. டேய், நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். எதா இருந்தாலும் பொடி வச்சு பேசாம தெளிவா பேசு. உங்க குழப்பத்தை தீக்கிற மாதிரி தானே ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன விஷயம்? அந்த கமலாவை யாரோ இங்க கார்ல கொண்டு வந்து விடுறாங்கண்ணே. அதுவும் எங்கன்னு தெரியுங்களா? அவ வேலை பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்து அதே கார்ல ஏறி போயிட்டானே. அப்படியா? அவளை பின்னால இருந்து யாரோ இயக்குறாங்கன்னு நினைச்சேன். என் எண்ணம் இப்ப சரியா போச்சு. அது மட்டும் இல்லாம அவ உண்மையான கமலாவா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்குடா. என்னன்னு எப்படி சொல்றீங்க? ஆமா, அவ பேச்சு, நட உட, பாவனை எல்லாமே மாறி இருக்கு. இதே பழைய கமலாவா இருந்தா என்ன பார்த்த உடனே பயந்து போய் நடுங்கிருப்பா. ஆனா இவ வாராசா வந்து பாருங்கிற அளவுக்கு இவ முறப்ப காட்டுறா. அதனால தான் இவ மேல எனக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு இருந்தது. அப்பனா நமக்கு ரெண்டு வேலையானே. ஒன்னு, கமலாக்கு யார் ஹெல்ப் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவ ஒரிஜினல் கமலா தானான்னு கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஆமா சங்கர், இனிமே அவளை நம்ம ஃபாலோ பண்ணி யார பாக்குறா, என்ன பண்றான்னு எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். என்னமோ பெருசா பிளான் பண்றாங்கிறது மட்டும் தெரியுது. அது யாருக்காக பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னமோ அந்த கமலாவால நமக்கு பெரிய பிரச்சனை வருமோன்னு தோணுது. அதானே நான் சொல்றேன். டெய்லி நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருக்கிறத விட பேசாம நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே செஞ்சிடலானே. அவசரப்படாதடா. எப்ப கமலாவுக்கு பின்னால யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வைக்கணும். இல்ல நாமளே வளைய விரிச்சு அதுல நாமளே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அண்ணே, அந்த கமலாக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு பார்த்து அவங்களையும். என்னடா எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? இதானே சொன்ன கமலாவுக்கு ஹெல்ப் பண்றவங்க கார்ல வர அளவுக்கு பெரிய ஆளுங்கன்னு. அப்புறம் என்ன இப்படி அசால்ட்டா பேசுற? அதனால பார்த்து தான் பண்ணணும். மாட்டினா சாகுற வரைக்கும் வெளியிலேயே வர முடியாது. அண்ணே, என்னண்ணே நீங்க எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க.
அப்புறம் வேற என்னதான் பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றேன். சரிண்ணே. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பெரிய விஷயமா பண்ணிட்டு காலம் முழுக்க கழித்துன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. சரி, தேவை இருந்தா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோனை வை. சரிங்கண்ணே.